வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப காரசாரமான ஒரு மிளகு வறுவல். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை தக்காளி ரசம் வச்சு அதை கூட சாப்பிட்லாம், இல்லை பருப்பு சாம்பார் வச்சு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அந்த வாணலியில் ஒரு ஸ்பூன் சோம்பு, அந்த ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் மிளகு. நீங்கள் எடுக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே வாணலியில் நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை, லவங்கம் 4, ஒரு கொஞ்சோண்டு சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, பச்சை கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடித்ததும் ஒரு கப்பு வெங்காயம் நல்லா நறுக்கியது அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. ப்ரௌனிஷாக வரும் வரை வதக்குங்க. அந்த வதக்கும் பொழுது கூடவே தக்காளி, நான் 3 வெங்காயம் போட்டால் 2 தக்காளி, அந்த மாதிரி தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் வதங்கிய பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுவும் நல்லா வதங்கி வரும் பொழுது நல்லா அது குழஞ்சி பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி வதங்கி வரும் பொழுது அதை நீங்கள் உருளைக்கிழங்கு ஏற்கனவே நான் 1/4 கிலோ வேக வச்சு வச்சுருக்கேன், தோல் உரித்து. அதை ஒரு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்கையும் அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா கலந்து வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்து அதை நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த மசாலாவையும் மிளகுத்தூளையும் போட்டு நல்லா கிளந்து கொடுங்க. கிளந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மிலேயே அந்த காரம்லாம் இறங்குற அளவுக்கு கிளறி கொடுங்க. கிளறிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு தேவையான ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மிலேயே வேகட்டும். அதுக்கப்புறமா திறந்து அதை நல்லா திரும்பவும் கிளறி கொடுங்க. நடுவில் கூட நீங்கள் கிளறி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனால் சிம்மிலேயே அது இருக்கட்டும். சிம்மிலே நல்லா அது சுருண்டு திரண்டு வரும். நல்லா அந்த மிளகு வாசனை, காரம், மசாலா எல்லாமே நல்லா வாசனை வரும். அந்த நேரத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் நீங்கள் கரம் மசாலா தூள் அதை தூவி நல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டு நல்லா இறக்கி அதை நல்லா ஒரு பிரட்டி அதுக்கப்புறம் இறக்கிக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மிளகு மசாலா இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இதாக கூட நீங்கள் மில் மேக்கரையும் நீங்கள் ஊற வச்சு அதையும் கூட சேர்த்தும் செய்யலாம், இல்லை அதை மட்டும் தனியாக செய்யலாம், இந்த உருளைக்கிழங்கு தனியாக செய்யலாம். இந்த 2த்துக்கும் இந்த மசாலா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி.